ஹலோ வணக்கம். இன்னையோட டிஷ் பாருங்கள், வெண்டைக்காய் சாம்பாரும் வாழைக்காய் வறுவலும். வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. நல்லா அதை கட் பண்ணி ஒரு சாம்பாருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பொடியாக இல்லாமல் கட் பண்ணி வச்சுக்கணுங்க. சின்ன வெங்காயம் இதுக்கு எடுத்துக்கணுங்க. இதுக்கு ஒரு கப்பு பருப்பு போட்டு அதிலே ஒரு 3 தக்காளி போட்டு நல்ல ஒரு 3 விசில் போட்டு எடுத்து வச்சுக்கணுங்க. ஈஸியாக அதை நம்ம மத்தில் அப்படி லேசாக இப்படி கடைஞ்சோம்னாவே நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். வெண்டைக்காயை ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வறுத்து லேசாக வதக்கணுங்க. அப்போ தான் அந்த குழகுழப்பு தன்மை போயிடும். சாம்பார் மற்ற சாம்பார் போல் நல்லாயிருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் குழகுழன்னு தெரியும். அதனால் அது நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த பருப்புலேயே இது மத்து போட்டு கொஞ்சம் கடைஞ்சி எடுத்துகிட்டு அதுமா அந்த வெண்டைக்காய் வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் வறுத்து அதில் போட்டுடணுங்க. போட்டுட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டோம்னாவே ஒரே ஒரு ஜஸ்ட்டு மூடி வச்சாவே போதும். வெண்டைக்காய் சீக்கிரமாக வந்துடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஜஸ்ட்டு மூடி வச்சுட்டு இறக்கிட்டாவே போதும். புளிப்பு நம்ம 3 தக்காளி போடுறதுனால அந்த புளிப்பே சரியாயிடும். கொஞ்சம் புளி தேவைன்றவங்களுக்கு ஒரு சின்ன கோலி அளவுக்கு நீங்கள் புளி ஊற்றிங்க. எனக்கு இந்த புளிப்பே போதுன்றதுனால ஒரு 3 தக்காளி போட்டு நான் அந்த புளி போடவே நான் இறக்கிட்டேங்க. ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் உப்பு போட்டு ஜஸ்ட்டு மூடி வச்சாவே போதுங்க. சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடும். அதுக்கடுத்து நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். வாழைக்காய் வறுக்கிறதுக்கு வாழைக்காயை நான் தோல் சீவிட்டு இது போல் ஸ்லைஸாக அரிஞ்சிட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு மூடி வச்சாவே போதுங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்துடும் அது. அதுக்கடுத்து நம்ம நல்ல ஸ்லைஸாக வேணுன்றதுனால நம்ம தோசை தவாவில் போட்டு மேலே மிளகாத்தூள் போட்டோம்னாவே போதும். அது நல்ல வறுவல் சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இதெல்லாமே ஒரு 1/2 ஹவர்லேயே ரெண்டுமே செஞ்சு முடிச்சிடலாங்க. குயிக்காக ரெடி ஆகிடுங்க. சாம்பாருக்கு நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. தாளிப்பு தாளிச்சிட்டு நம்ம எடுத்துட வேண்டியது தான். இந்த வாழைக்காய் வறுக்கிறதுக்கு அது ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்து கொட்டிட்டு தவாவில் 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு அதை போட்டு எடுத்துடணுங்க. இட்லிக்கு பைத்தம்பருப்பு சாம்பார், வாழைக்காய் வறுவல், வெண்டைக்காய் சாம்பாருங்க. பைத்தம்பருப்பு சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இட்லிக்கு தனியாக செஞ்சியாச்சு. இது மதிய லஞ்சுக்கு வாழைக்காய் வறுவலும் சாம்பாரும். தாளிப்பு வடகம் நானே செய்வேன்றதுனால வடகத்தை போட்டு நான் எப்பவுமே தாளிச்சிடுவேங்க. அதில் கொஞ்சோண்டு கறிவேப்பிலை கொத்தமல்லி போட்டு சாம்பார் தாளிச்சிடுவேன். 2 டிஷ்ஷும் அட் டைமில் 2 பக்கம் வச்சு கடகடன் செஞ்சு முடிச்சிடலாங்க. ஒவ்வொரு டிஷ்ஷாக நம்ம செய்யறது டைம் எடுத்துக்கும். இப்படி 2 பக்கமும் வேக வச்சு எடுத்து போட்டு செஞ்சிட்டோம்னா ஸ்பீடாக முடிஞ்சிடுங்க. ஒரே 1/2 ஹவர். நம்மளுக்கு ஆஃபீஸ் கோயிங் மெம்பர்ஸ்க்கெல்லாம் 1/2 ஹவரில் கடகடன் டிஃபன் முடிச்சுட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணி நல்லா வச்சுட்டு சாமான்லாம் நம்ம எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஸ்பீடாக தேய்ச்சிட்டு போயிடலாங்க. ஸோ கிச்சன் நீட்டாக இருக்கும். நம்ம சமைச்ச மாதிரியே தெரியாது. உடனே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அப்பப்போயே நம்ம அந்த சாமான்லாம் தேய்ச்சி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு சுமையாக தெரியாதுங்க.